ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றின நியூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, செய்தித்தாள் அதாவது நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ், இதிலேருந்து என்ன வேலை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் 4 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் லொக்கேஷன், எந்தெந்த கேஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் 1, அதுக்கப்புறம் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸில் 1. இது வந்து ஜென்ரல் டர்ன் போட்டிருக்காங்க. யூனிட் 1லேயும் வேலை இருக்குது, யூனிட் 2 அதே மாதிரி கோஆப்ரேட் ஆஃபீஸ் சென்னையிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனி, அது ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இதில் பண்ணுறது. இது வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி பிளான்டேஷன் ஹெச்ஆர், இது ரெண்டுலேயும் ரெண்டு பேர் தேவை. பிசி அது தென் பிசிஎம் போட்டிருக்காங்க. இதுவும் யூனிட் 1ல் போட்டிருக்காங்க அண்ட் கோஆப்ரேட் ஆஃபீஸ் சென்னை. அதுக்கப்புறம் வந்து ஸ்லாட் நம்பர் 1 and 10 இதோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணி படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கோங்கன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது வந்து 4ஆம் தேதி, இது க்ளோஸ் பண்ணுறது வந்து 18ஆம் தேதி. அண்ட் வந்து ரெசிப்ட் ஆஃப் ஹார்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் வந்து 25ஆம் தேதிக்குள்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இதுக்கு வந்து வேகன்சி ஒன்று தான் இருக்கும். குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், டிகிரி லெவலில் அந்த லெவலில் படிச்சிருக்கணும். ஆனால் ரிசர்வேஷன் வந்து ஜென்ரல் டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 57 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது டிகிரி இன்ஜினியரிங்கில் டிகிரி எடுத்திருக்கணும், இல்லைன்னா ஃபுல் டைம் சயின்ஸில் டிகிரி எடுத்திருக்கணும், அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 1,30,000 2,72,000 வரைக்குமே சேலரியே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னதுன்னா, ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸில், இதுவும் வந்து டிகிரி லெவல் தான். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும், இல்லைனா காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து எந்த கம்யூனிட்டிக்கு 49 இயர்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 55, 57 இந்த இதில் எந்த கேட்டகிரின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டிகிரி லெவல் தான். லொக்கேஷன் வந்து சென்னையில் கொடுத்துருக்காங்க. 1,02,500 2,40,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ஹியூமன் ரிசோர்ஸ், இது வந்து 3வது போஸ்ட்டுக்கு 2 பேர் கேட்டிருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து பிசி அது தென் பிசிஎம்மில் 2 பேர் கொடுத்துருந்தா போதும். இதில் வந்து ஃபுல் டைம் ஆர்ட்ஸ் சயின்ஸ் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ்லேயும் படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங்லேயும் படிச்சிருக்கலாம், எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். ஃபுல்லாக படிச்சிருக்கணும். ஆனால் வந்து 70% ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மினிமம் 60% இருக்கணும். அதுக்கப்புறம் ஏஜ் வந்து மேக்ஸிமம் 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், அதாவது 1ஆம் தேதிக்குள்ளே 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இதுக்கு வந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் 2ல், இதில் வந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். லொக்கேஷன் வந்து சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கரூர் டிஸ்ட்ரிக். ட்ரைனிங் பீரியட் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து ஃபஸ்ட் இயரில் 33,000, செகண்ட் இயரில் 37,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் பொசிஷன் என்னென்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரைனி பிளான்டேஷனில். இதில் வந்து 4 இயர்ஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி இல்லைனா எம்எஸ்சி பாட்னி முடித்தவங்களும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஏஜ் வந்து பிசி அது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு 27 இயர்ஸும், எஸ்சிஎஸ்சிக்கும் 30 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரைனிங் பீரியட் வந்து 2 இயர்ஸ். ஃபஸ்ட் இயரில் 33,000, செகண்ட் இயரில் 37,000 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் 2 போஸ்ட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு கொடுத்துருந்து, செகண்ட் 2 போஸ்ட்டுமே ஃப்ரெஷருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம். இதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் எதுக்காக அப்ளை பண்ணுறோம், அவங்களோட நேம் கேபிட்டல் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ், இந்த டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஃபீமேல் அண்ட் மேல், எத்தனை சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் அவங்களோட வேலை என்ன, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் எந்தெந்த லாங்குவேஜஸ் பேச தெரியும் எழுத தெரியும் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்ஸ் குவாலிஃபிகேஷன், அதாவது எந்த இதில் ஹையஸ்ட்லேருந்து எழுதி சொல்லியிருக்காங்க.
லாஸ்ட்டாட்டு எதை முடிச்சிங்களோ அதுலேருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. வேறு எங்கேயாவது வேறு ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போன டீட்டெயில்ஸ், எங்கெல்லாம் வேலை பார்த்தீங்க, எந்தெந்த ஜாபில் இருந்தீங்க, எந்தெந்த ஜாபில் எந்த ரோல் பண்ணீங்க அப்படிங்கிறது அதெல்லாம் கேட்டிருக்காங்க. வேறு எங்கேயாவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎல்ல நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதான அதனால் அதுக்கு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க.